புனித சனிக்கிழமை அன்று புனித கல்லறை தேவாலயத்தில் நடக்கும் புனித நெருப்பு அற்புதம் ஒரு வரலாற்றுப் பார்வை. ஜெருசலேம் நகரின் பழைய பகுதியில் அமைந்துள்ள புனித கல்லறை தேவாலயம் சர்ச் ஆஃப் த ஹோலி செப்பல்கர் கிறிஸ்தவ உலகின் மிக புனிதமான இடங்களில் ஒன்றாகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இடமாக நம்பப்படும் இத்தேவாலயம் நூற்றாண்டுகளாக பல அற்புதங்களுக்கும் வரலாற்றுச் சான்றுகளுக்கும் சாட்சியாக திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கிழக்கு மரபுவழி திருச்சபை ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் பாஸ்கா திருவிழாவை கொண்டாடும் போது புனித சனிக்கிழமை ஹோலி சாட்டர்டே அன்று மாலை இங்கு நடைபெறும் புனித நெருப்பு ஹோலி ஃபயர் விழா கிறிஸ்தவ உலகின் மிகவும் பிரபலமான மற்றும் சர்ச்சைக்குரிய அற்புதங்களில் ஒன்றாகும். புனித நெருப்பு எவ்வாறு தோன்றுகிறது, அதன் வரலாற்று பின்னணி, இந்த விழா எவ்வாறு நடத்தப்படுகிறது மற்றும் இது குறித்த வரலாற்றாசிரியர்கள் மற்றும் பயணிகளின் குறிப்புகள் போன்றவற்றை விரிவாக காண்போம். இது ஒரு சமய நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டது அல்லாமல் கிடோட்பி 4ஆம் நூற்றாண்டு முதல் இன்று வரை தொடரும் ஒரு வரலாற்று நிகழ்வாகும். புனித கல்லறை தேவாலயத்தின் வரலாற்று பின்னணி. புனித நெருப்பு நிகழ்வை புரிந்து கொள்ள முதலில் அது நடைபெறும் இடத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கிடோட்பி 30ஆம் ஆண்டளவில் சிலுவையில் அறையப்பட்டு ஜோசப் அரிமத்தியா என்பவரின் புதிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று விவிலியம் கூறுகிறது. ரோமா பேரரசர் ஹேட்ரியன் ஆட்சி காலத்தில் கிடோட்பி 135 கிறிஸ்தவர்களை ஒடுக்கும் நோக்கத்துடன் இயேசுவின் கல்லறை இருந்த இடத்தின் மீது ஒரு ஜூபிட்டர் கோவிலை கட்டினார். இது அந்த இடத்தை அழிக்க முயன்றாலும் உண்மையில் அந்த இடத்தின் அமைவிடத்தை கிறிஸ்தவர்களுக்கு நினைவூட்டியது. கிடோட்பி 32 மைனஸில் முதலாம் கான்ஸ்டன்டைன் பேரரசர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரது தாயார் புனித ஹெலேனா செயின்ட் ஹெலின் எருசலேமுக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு அவர் இயேசுவின் கல்லறை மற்றும் சிலுவையின் இடத்தை கண்டுபிடித்தார் என்று நம்பப்படுகிறது. பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஹேட்ரியன் கட்டிய ஜூபிட்டர் கோவிலை இடித்துத் தள்ள அடியில் இருந்த கல்லறை வெளிப்பட்டது. அந்த இடத்தில் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்ட உத்தரவிட்டார். இதுவே புனித கல்லறை தேவாலயம் ஆகும். இந்த தேவாலயம் கிடோட்பி 33 மைனஸில் அர்ப்பணிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இந்த இடம் கிறிஸ்தவர்களின் முக்கிய யாத்திரை தலமாக மாறியது. புனித நெருப்பு விழாவும் இந்த காலகட்டத்தில் தோன்றியிருக்கலாம் என்று வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். புனித நெருப்பு என்றால் என்ன? புனித நெருப்பு ஹோலி ஃபயர் அல்லது ஹோலி லைட் என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக புனித சனிக்கிழமை அன்று புனித கல்லறை தேவாலயத்தில் உள்ள இயேசுவின் கல்லறைக்குள் எடிக்யூல் வானத்திலிருந்து நெருப்பு தோன்றுவதாக கிழக்கு மரபுவழி திருச்சபையினர் நம்பும் ஒரு அற்புத நிகழ்வாகும். இந்த நெருப்பு மனிதர்களால் ஏற்றப்படுவது அல்ல, மாறாக கடவுளிடமிருந்து நேரடியாக வருவதாக நம்பப்படுகிறது. இந்த நிகழ்வு கிறிஸ்தவ மரபின் இதயமாக கருதப்படுகிறது. இது உலகின் பல பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவர்களால் நேரடி தொலைக்காட்சியில் பார்க்கப்படுகிறது. ஜெருசலேமின் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் பாத்திரியார்ச்சு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பேட்ரியார்க் ஆஃப் ஜெருசலம் கல்லறைக்குள் சென்று பிரார்த்தனை செய்யும் போது அங்கு இருக்கும் விளக்குகள் தாமாகவே ஏற்றம் பெறுகின்றன. இந்த நெருப்பை கொண்டு அவர் வெளியே வந்து கூட்டத்திற்கு அந்த நெருப்பை காட்டுகிறார். இந்த நெருப்பு கிரீஸ், உருசியா, உக்ரைன், செர்பியா, ஜோர்ஜியா போன்ற நாடுகளுக்கு சிறப்பு விமானங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. வரலாற்றுச் சான்றுகள். கிடோட்பி 4ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை புனித நெருப்பு நிகழ்வு குறித்த ஆரம்பகால வரலாற்றுச் சான்றுகள் கிடோட்பி 4ஆம் நூற்றாண்டிலேயே காணப்படுகின்றன. எகிரியாவின் பயணக் குறிப்புகள் எஜிரியாஸ் டிராவல்ஸ் கிடோட்பி 380 to 384. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பெண் துறவி எஜிரியா கிடோட்பி 380ஆம் ஆண்டுகளில் எருசலேமுக்கு பயணம் மேற்கொண்டார். அவர் எழுதிய கடிதங்களில் தேவாலயத்தில் பாஸ்கா விழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதை விரிவாக குறிப்பிட்டுள்ளார். அவர் விளக்குகள் ஏற்றப்படும் நேரம் லியூசர்னேர் என்ற சடங்கை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடும் சடங்கில்
மாலை நேரத்தில் கல்லறையிலிருந்து ஒரு விளக்கு எடுத்து வரப்பட்டு அதன் மூலம் தேவாலயம் முழுவதும் விளக்குகள் ஏற்றப்பட்டன. அந்த நேரத்தில் கூட்டம் புனித ஒளி பரவுகிறது என்று கூச்சலிட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். இதுவே புனித நெருப்பு விழாவின் ஆரம்ப வடிவமாக இருக்கலாம். இருப்பினும் அவர் அதை ஒரு அற்புதமாக மீரக்கல் விவரிக்கவில்லை, மாறாக ஒரு திருப்பலி சடங்காகவே விவரித்தார். ஆனால் இது அந்த இடத்தில் ஒரு புனித ஒளி தொடர்பான நம்பிக்கை ஆரம்பத்திலேயே இருந்ததைக் காட்டுகிறது. புனித கிரிகோரி நியூசியா, சென்ட் கிரெகரி ஆஃப் நியசா, கிடுட்பி 4ஆம் நூற்றாண்டு சோகஸ்மைலி அவர் எழுதிய போதனைகளில் பாஸ்கா திருவிழாவின் போது கல்லறையில் ஒளி தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இது அந்த நிகழ்வு மிகவும் பழமையானது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஜான் மோஸ்கஸ் கிடுட்பி 7ஆம் நூற்றாண்டு சோகஸ்மைலி அவரது லீமோனேரியன் என்ற நூலில் பாஸ்கா சனிக்கிழமை அன்று கல்லறையில் விளக்குகள் தாமாக ஏறுவதாக ஒரு கதையை கூறுகிறார். இது அற்புதத்தின் தன்மையை மேலும் வலியுறுத்துகிறது. பெட்டரஸ் ஜோரியானஸ், பீட்டர் த டீகான், கிடுட்பி 8ஆம் நூற்றாண்டு சோகஸ்மைலி அவர் புனித நெருப்பு என்பது தானாக தோன்றும் ஒன்று என்றும் அது ஒரு அடையாளமாக கடவுள் தன் மக்களுக்கு வழங்கும் அருள் என்றும் விவரிக்கிறார். இந்த ஆரம்பகால ஆதாரங்கள் புனித நெருப்பு சடங்கு கிடுட்பி 4ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கியது என்பதை காட்டுகின்றன. ஆனால் அது அற்புதமான தீப்பற்றுதல் என்று எப்போது மாறியது என்பது குறித்து சற்றே குழப்பம் உள்ளது. பல வரலாற்றாசிரியர்கள் இது கிடுட்பி 7ஆம் அல்லது 9ஆம் நூற்றாண்டில் முழுமையான அற்புதமாக உருவெடுத்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். இஸ்லாமிய ஆட்சி காலம் மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வு கிடுட்பி 9ஆம் நூற்றாண்டு புனித நெருப்பு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் கிடுட்பி 9ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அப்போது எருசலேமை ஆண்டு வந்த அப்பாசிய கலீபா அல்முத்தாவக்கில் கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறையை தொடங்கினார். அவர் புனித நெருப்பு நிகழ்வை ஒரு போலித்தனமான நிகழ்வாக கருதி அதை நிறுத்த உத்தரவிட்டார். இதை பற்றி யூடோஷியா என்ற பைசாந்திய பேரரசின் வரலாற்று குறிப்புகளில் காணலாம். கலீபா கிறிஸ்தவர்களிடம், உங்கள் கடவுள் உண்மையில் நெருப்பை அனுப்பினால் நான் உங்களை விட்டுவிடுகிறேன், இல்லையென்றால் உங்கள் தேவாலயத்தை இடிப்பேன் என்று சவால் விடுத்தார். அன்றைய கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் பாத்திரியார்ச்சு புனித சென்ட் தியோடோசியஸ் மக்களை திரட்டி கல்லறை தேவாலயத்திற்கு வெளியே உள்ள மலையில் முழு நிலவு ஒளியில் பிரார்த்தனை செய்தார். அப்போது வழக்கத்திற்கு மாறாக கல்லறைக்குள் இல்லாமல் வெளியே ஒரு தூணின் மீது பாய்ந்த நெருப்பு தோன்றியது. இந்த நெருப்பை கண்ட கலீபா அதிர்ச்சியடைந்து கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரம் அளித்தார். இந்த நிகழ்வு சுயம்பு நெருப்பு என்ற நம்பிக்கையை மேலும் பலப்படுத்தியது. இன்றும் தேவாலயத்தின் வெளியே ஒரு தூண் உள்ளது, அது அந்த நிகழ்வு நடந்த இடம் என்று நம்பப்படுகிறது. பெர்னார்ட் த வைஸ் கிடுட்பி 870 குறிப்புகள். கிடுட்பி 870ஆம் ஆண்டு பிரான்சு நாட்டைச் சேர்ந்த துறவி பெர்னார்ட் எருசலேமுக்கு சென்றார். அவர் எழுதிய குறிப்புகளில் புனித நெருப்பு நிகழ்வு பற்றி மிக தெளிவாக விவரித்துள்ளார். பாஸ்கா திருவிழாவின் போது கல்லறையில் உள்ள விளக்கு தானாகவே ஏற்றம் பெறுகிறது. பாத்திரியார்ச்சு அந்த நெருப்பை எடுத்து வரும் போது மக்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிடுகிறார்கள். இது ஒரு பெரிய அற்புதம் என்று அவர் எழுதினார். இந்த குறிப்பு இன்றைய நடைமுறைக்கும் அதற்கும் இடையே அதிக வேறுபாடு இல்லை என்பதை காட்டுகிறது. மேலும் அவர் இந்த நிகழ்வு கடவுளின் அருளால் மட்டுமே நடக்க முடியும் என்று நம்பினார். சிலுவை போர்கள் காலம் Crusader period கிடுட்பி 1099 to 1187. கிடுட்பி 1099 இல் சிலுவை போர் வீரர்கள் எருசலேமை கைப்பற்றிய போது புனித கல்லறை தேவாலயம் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அப்போது லத்தீன் கத்தோலிக்க பாதிரியார்கள் இந்த விழாவை நடத்த முயன்றனர். ஆனால் வரலாற்று குறிப்புகளின்படி சிலுவை போர் வீரர்கள் பல முறை நெருப்பு தோன்றாததால் அவமானத்திற்கு உள்ளாகினர் என்று கூறப்படுகிறது. வில்லியம் ஆஃப் டயர் போன்ற வரலாற்றாசிரியர்கள்
லத்தீன் பாதிரியார்களின் கீழ் அற்புதம் நடக்கவில்லை என்றும் அதனால் மக்கள் அதிருப்தி அடைந்ததாகவும் பதிவு செய்துள்ளனர். இது ஒரு கட்டுக்கதை என்பதை விட கிரேக்க மரபுவழியின் தனித்துவத்தை வலியுறுத்தும் ஒரு அரசியல் ரீதியான நிகழ்வாக இருந்திருக்கலாம். ஆனால் சிலுவை போர்களுக்குப் பிறகு கி.பி. 1187 இல் சலாதீன் எருசலேமை மீண்டும் கைப்பற்றிய போது அவர் இந்த விழாவை நடத்த அனுமதித்தார். ஆனால் இந்த உரிமையை கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையிடம் மட்டுமே ஒப்படைத்தார். இது அந்த அற்புதம் கிரேக்க மரபுவழியுடன் இணைக்கப்பட்டிருப்பதற்கான வரலாற்றுச் சான்றாகும். இன்றைய நடைமுறை புனித சனிக்கிழமை நிகழ்வுகள். இன்று புனித நெருப்பு நிகழ்வு எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்ப்போம். இது ஒரு மிகவும் பாதுகாப்பான மற்றும் கடுமையான சடங்குகளைக் கொண்ட நிகழ்வாகும். நிகழ்வின் படிகள். 1. தயாரிப்பு preparation. புனித சனிக்கிழமை காலை தேவாலயத்தில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைக்கப்படுகின்றன. கல்லறைக்குள் உள்ள விளக்குகள் கூட அணைக்கப்பட்டு எந்தவொரு நெருப்பும் இல்லாத நிலை உருவாக்கப்படுகிறது. இஸ்ரேல் காவல்துறையினர் பாத்திரியார்ச்சை முழுமையாக சோதனை செய்து அவரிடம் தீப்பெட்டி அல்லது லைட்டர் போன்ற எந்த பொருளும் இல்லை என்பதை உறுதி செய்கிறார்கள். இது மோசடி செய்வதை தடுக்கும் நடவடிக்கையாகும். 2. ஊர்வலம் procession. மாலை 1 மணி அளவில் பாத்திரியார்ச்சு தேவாலயத்திற்குள் நுழைகிறார். அவருடன் ஆர்மீனிய மற்றும் பிற பிரிவினரின் பிரதிநிதிகளும் வருகிறார்கள். கல்லறையைச் சுற்றி 3 முறை ஊர்வலமாக செல்கிறார்கள். இதன் போது மக்கள் கிரி எலேசன் கைரி எலிசன் ஆண்டவரே இறங்கும் என்று பாடுகிறார்கள். 3. கல்லறையின் மூத்தை சீலிங் ஆஃப் த tomb. பாத்திரியார்ச்சு தனது அங்கியை களைந்து கல்லறைக்குள் செல்கிறார். கல்லறையின் வாசல் ஒரு பெரிய மெழுகு திரையால் மூடப்படுகிறது. இது அந்த அறைக்குள் வெளிச்சம் புகாதவாறு பார்த்து கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் தேவாலயம் முழுவதும் இருளாக இருக்கும். 4. பிரார்த்தனையும் நெருப்பும். கல்லறைக்குள் இருக்கும் பாத்திரியார்ச்சு அமைதியாக பிரார்த்தனை செய்கிறார். சில நிமிடங்கள் அல்லது வினாடிகளில் அங்கு இருக்கும் விளக்குகளில் நெருப்பு தானாகவே பற்றுகிறது என்பது நம்பிக்கை. இந்த நெருப்பு சாதாரண நெருப்பு போல் அல்லாமல் ஆரம்பத்தில் கைகளை எரிக்காத தன்மையுடன் கூல் ஃப்ளேம் இருப்பதாக நம்பப்படுகிறது. பல திருப்பலிகளில் அந்த நெருப்பை மக்கள் தங்கள் தாடிகளிலோ ஆடைகளிலோ வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அது எரியாது என்றும் ஒரு அமைதியான நெருப்பு போல இருக்கும் என்றும் சாட்சிகள் கூறுகின்றனர். 5. நெருப்பின் பரவல். பாத்திரியார்ச்சு கல்லறைக்கு வெளியே வந்து தம்மிடம் உள்ள 2 மெழுகுவர்த்திகளை காட்டுகிறார். அந்த நெருப்பு முதலில் ஆர்மீனிய பிரதிநிதிகளுக்கும் பின்னர் பிற பிரிவினருக்கும் கொடுக்கப்படுகிறது. உடனடியாக தேவாலயத்தில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் 33 மெழுகுவர்த்திகளை 33 என்பது இயேசுவின் வயதை குறிக்கிறது ஏற்றுகிறார்கள். உடைந்த மொழிகளில் கூச்சலிடும் கூட்டத்தின் சத்தம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அறிவியல் பார்வையும் சந்தேகங்களும். புனித நெருப்பு ஒரு உண்மையான அற்புதமா அல்லது ஒரு மதச் சடங்கா என்பது குறித்து நூற்றாண்டுகளாக விவாதங்கள் நடந்து வருகின்றன. வரலாற்றாசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் சில சந்தேகங்களை முன்வைக்கின்றனர். 1. மறைக்கப்பட்ட நெருப்பு hidden fire. பல விமர்சகர்கள் கல்லறைக்குள் ஏற்கனவே ஒரு மறைக்கப்பட்ட நெருப்பு வைக்கப்பட்டிருக்கும் என்று கருதுகிறார்கள். உதாரணமாக கி.பி. 1106 இல் ரஹ்ய துறவி டேனியல் கல்லறையின் மேற்பகுதியில் ஒரு சிறிய துளை இருந்தது, அதன் வழியாக விளக்கு ஏற்றப்பட்டது என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்று இஸ்ரேல் காவல்துறையினர் கல்லறையை முழுமையாக சோதனை செய்வதால் இது சாத்தியமில்லை என்று ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். 2. எண்ணெய் மற்றும் வேதியியல் விளக்கம். சில விஞ்ஞானிகள் பண்டைய காலத்தில் கற்பாறைகளில் இருந்து வரும் எண்ணெய் போன்ற பொருட்கள் தானாக நெருப்பை உருவாக்கியிருக்கலாம் என்று கூறுகின்றனர். அல்லது பாஸ்கா விளக்கில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் மீது சூரிய ஒளி பட்டு தீப்பற்றியிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். ஆனால் இது முற்றிலும் இருட்டான அறையில் நடப்பதால் சூரிய ஒளி கோட்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது. 3. பி.டி. உஸ்பென்ஸ் பிடி யூஸ்பென்ஸ்காய் அறிக்கை. 19ஆம் நூற்றாண்டில்
ரஷ்ய அறிஞர் பி. டோட்டி உஸ்பென்ஸ்கி என்பவர் இந்த நிகழ்வு ஒரு புனித போலித்தனம் பாயஸ் ஃப்ராட் என்று குற்றம் சாட்டினார். அவர் கல்லறைக்குள் ஒரு விளக்கு ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்ததாகவும் அதை மறைத்து வைத்திருந்ததாகவும் கூறினார். இந்த விமர்சனம் கிறிஸ்தவ உலகில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் இன்றும் மக்கள் அதை ஒரு அற்புதமாக நம்பி வருகின்றனர். 4. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தன்மை. ஆதரவாளர்கள் எண்ணற்ற சாட்சிகள், நேரடி ஒளிபரப்புகள் மற்றும் எதிர்பாராத நேரங்களில் நெருப்பு தோன்றுவது போன்றவற்றை சான்றாக காட்டுகின்றனர். மேலும் நெருப்பு ஏற்றப்பட்ட உடன் அது முதல் சில நிமிடங்கள் கைகளை எரிக்காது என்பது ஒரு அறிவியல் புரிதலுக்கு அப்பாற்பட்ட அற்புதமாக அவர்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது. சமகாலத்தில் புனித நெருப்பு உலகளாவிய தாக்கம். இன்று புனித நெருப்பு எருசலேமில் மட்டும் அல்லாது உலகெங்கிலும் உள்ள கிழக்கு மரபுவழி கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. 3 சிறப்பு விமான சேவைகள். புனித நெருப்பு கிரீஸ், ரஷ்யா, உக்ரைன், செர்பியா மற்றும் ஜோர்ஜியா போன்ற நாடுகளுக்கு சிறப்பு விமானங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. அந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் ஆயர்கள் விமான நிலையத்திலேயே அதை வரவேற்பது வழக்கம். உதாரணமாக, ரஷ்யாவில் புனித நெருப்பு வரும் போது அது ஒரு தேசிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. 2. அரசியல் மற்றும் இராஜதந்திரம். புனித நெருப்பு சில நேரங்களில் அரசியல் சர்ச்சைகளுக்கும் உள்ளாகிறது. குறிப்பாக, உக்ரைன் தேவாலயம் ரஷ்ய தேவாலயத்திலிருந்து பிரிந்த போது புனித நெருப்பை யார் எடுத்து வருவது என்பதில் பெரும் பிரச்சனை எழுந்தது. இது அந்த நெருப்பின் மதிப்பையும் அதன் மீதான மக்களின் பக்தியையும் உலகிற்கு காட்டியது. 3. தொழில்நுட்பம். இன்று இந்த நிகழ்வு நேரடியாக இணையதளங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுவதால் எருசலேமுக்கு செல்ல முடியாத கோடி கிறிஸ்தவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தே இந்த நிகழ்வை காண்கிறார்கள். இந்த விழாவின் அர்த்தம். வரலாற்று ரீதியாகவும் இறையியல் ரீதியாகவும் இந்த விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வெறும் ஒரு நெருப்பு ஏற்றும் நிகழ்வு அல்ல. 3. ஒளியின் வெற்றி. இருள் மீதான ஒளியின் வெற்றியை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இறப்பின் இருளை போக்கினார் என்பதை இது சித்தரிக்கிறது. 2. நம்பிக்கையின் அடையாளம். நூற்றாண்டுகளாக பல ஆட்சியாளர்களும் இயற்கை பேரிடர்களும் இந்த நிகழ்வை நிறுத்த முயன்றும் அது தொடர்வது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையின் வலிமையை காட்டுகிறது. 3. ஐக்கியத்தின் அடையாளம். எருசலேமில் உள்ள பல பிரிவுகள், கிரேக்கம், ஆர்மீனியன், காப்டிக், சிரியன், இந்த நிகழ்வில் பங்கேற்பது அவர்களிடையே உள்ள பொதுவான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. தேவாலயத்தின் பராமரிப்பு மற்றும் நிர்வாகம். புனித நெருப்பு நிகழ்வை புரிந்து கொள்ள புனித கல்லறை தேவாலயத்தின் நிர்வாகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவாலயத்தை 3 பிரதான கிறிஸ்தவ பிரிவினர் நிர்வகிக்கிறார்கள்: கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை, ஆர்மீனியன் அப்போஸ்தலிக் திருச்சபை மற்றும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, பிரான்சிஸ்கன் துறவிகள். இவர்களுக்கு இடையேயான உறவு சில நேரங்களில் பதற்றமாகவே இருக்கிறது. ஸ்டேட்டஸ் குவோ என்ற ஒரு உடன்பாடு 1852ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன்படி தேவாலயத்தின் ஒவ்வொரு பகுதியும் யாருக்கு சொந்தம் என்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழா, சாவி வைத்திருப்பவர் யார் என்ற சிறிய விஷயங்களில் கூட சண்டை மூலம் நிலை உள்ளது. புனித நெருப்பு விழாவின் போது கிரேக்க பாத்திரியார்ச்சு கல்லறைக்குள் செல்லும் போது ஆர்மீனியன் பிரதிநிதிகள் வெளியே காத்திருப்பார்கள். இது அவர்களின் வரலாற்று உரிமையை காட்டுகிறது. இந்த பதற்றமான சூழலுக்கு மத்தியில் புனித நெருப்பு நிகழ்வு ஒரு கட்டாயமான ஒருங்கிணைப்பை கோருகிறது. ஏனெனில் இது உலகளாவிய கவனத்தை ஈர்க்கும் நிகழ்வு. எந்த பிரிவும் இதில் தோல்வியடைய விரும்பாது. கிடோட்பி 2016ஆம் ஆண்டு கல்லறை அறையின் எடிக்யூல் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது முதல் முறையாக விஞ்ஞானிகள் அந்த கல்லறையின் உட்புறத்தை பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் அங்கு எந்த மர்மமான பொறிமுறையையும் கண்டுபிடிக்கவில்லை, மாறாக ஒரு பழங்கால சுண்ணாம்பு கல்லறையை மட்டுமே கண்டனர். இருப்பினும் இது நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையை குறைக்கவில்லை. புனித நெருப்பும் அரசியலும். சலாகுத்தீன் முதல் இஸ்ரேல் வரை. வரலாற்று ரீதியாக இந்த நெருப்பு ஒரு அரசியல் சக்தியாகவும் செயல்பட்டுள்ளது. சலாகுத்தீன் எருசலேமை கைப்பற்றிய போது
அவர் கிரேக்க பாத்திரியார்ச்சுக்கு மட்டுமே இந்த நிகழ்வை நடத்த அனுமதி அளித்தார். இது கிழக்கு மரபுவழி திருச்சபையின் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தியது. அந்த நேரத்தில் லத்தீன் கத்தோலிக்க திருச்சபையினர் இந்த உரிமையை இழந்தனர். இது கிறிஸ்தவ பிரிவுகளுக்கு இடையேயான போட்டியின் ஒரு பகுதியாக இருந்தது. நவீன காலத்தில் இஸ்ரேல் அரசு இந்த நிகழ்வுக்கு உயர் பாதுகாப்பு அளிக்கிறது. ஏனெனில் இது ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்ப்பதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எப்போதும் உள்ளன. 2016ஆம் ஆண்டு ஒருமுறை புனித நெருப்பு விழாவின் போது ஏற்பட்ட நெரிசலில் சில பெண்கள் காயமடைந்தனர். அதன் பிறகு இஸ்ரேல் காவல்துறை தேவாலயத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தியது. இது கிறிஸ்தவ தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. அவர்கள் இதை மத சுதந்திரத்திற்கு எதிரான தலையீடு என்று கருதினர். இது அரசியல் மற்றும் மதம் எவ்வாறு இந்த நிகழ்வில் பின்னி பிணைந்துள்ளது என்பதை காட்டுகிறது. மக்களின் நம்பிக்கையும் அனுபவங்களும். வரலாறு மற்றும் அரசியலை தாண்டி இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் என்னவென்றால் அது சாதாரண மக்களுக்கு என்ன தருகிறது என்பதுதான். ஜெருசலேமுக்கு செல்லும் பல பக்தர்கள் அந்த நெருப்பு தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறுகிறார்கள். பல குடும்பங்கள் தலைமுறையாக இந்த நெருப்பை பாதுகாத்து வருகிறார்கள். ஒருமுறை ஏற்றப்பட்ட நெருப்பு அடுத்த ஆண்டு வரை எரிந்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. கிரேக்கம், ரஷ்யா போன்ற நாடுகளில் வீடுகளில் ஏற்றப்படும் விளக்குகள் ஜெருசலேமிலிருந்து வந்த புனித நெருப்பிலிருந்து ஏற்றப்படுகின்றன. நோய்வாய்ப்பட்டவர்கள், மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் இந்த நெருப்பின் முன் பிரார்த்தனை செய்வது வழக்கம். அவர்களுக்கு இது வெறும் நெருப்பு அல்ல, அது இறைவனின் நிச்சயமான இருப்பு. இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கை என்னவென்றால் புனித நெருப்பு ஏற்றப்பட்டவுடன் அது ஆரம்பத்தில் தோலை எரிக்காது. கடந்த பல ஆண்டுகளாக வீடியோக்களில் மக்கள் தங்கள் முகத்தில் மற்றும் தாடியில் அந்த நெருப்பை வைத்துக் கொள்வதைக் காணலாம். விஞ்ஞானிகள் இதை குளிர்ந்த நெருப்பு, கூல் ஃப்ளேம் அல்லது ஒருவிதமான வேதியியல் எதிர்வினையால் ஏற்படும் தற்காலிக பாதுகாப்பு என்று விளக்க முயற்சி செய்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு அது ஒரு அற்புதம். இந்த நிகழ்வு மனிதனின் தருக்கத்தை தாண்டியது என்பதையே இது காட்டுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். சுற்றுலா மற்றும் பொருளாதாரம். புனித நெருப்பு விழா எருசலேமின் பொருளாதாரத்திற்கும் முக்கியமானது. ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழாவின் போது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்கள் எருசலேம் வருகிறார்கள். இது உள்ளூர் விடுதிகள், உணவகங்கள் மற்றும் நினைவு பரிசு பொருட்கள் விற்பனையாளர்களுக்கு நல்ல வருமானத்தை தருகிறது. கிறிஸ்தவ உலகின் மையமாக விளங்கும் இந்த இடம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளுக்கு இடையேயான பகிரப்பட்ட பாரம்பரியத்தையும் குறிக்கிறது. இரு தரப்பினரும் இந்த விழாவின் போது ஒரு கூட்டு சூழலில் செயல்படுகிறார்கள். இது அமைதியின் ஒரு சிறிய அடையாளமாக உள்ளது. புனித சனிக்கிழமை அன்று புனித கல்லறை தேவாலயத்தில் நடக்கும் புனித நெருப்பு நிகழ்வு கிறிஸ்தவ வரலாற்றின் மிகவும் ஆழமான மற்றும் சிக்கலான நிகழ்வுகளில் ஒன்றாகும். இது கிபி 4ஆம் நூற்றாண்டில் தொடங்கி பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரசியல், சமூக மற்றும் மத கொந்தளிப்புகளை கடந்து வந்துள்ளது. எகிரியாவின் எளிய விளக்கு ஏற்றும் சடங்கிலிருந்து தொடங்கி இன்றைய உலகளாவிய தொலைக்காட்சி ஒளிபரப்பு வரை இந்த நிகழ்வு ஒரு நீண்ட பயணத்தை கடந்துள்ளது. இது ஒரு அற்புதமா அல்லது ஒரு மத பாரம்பரியமா என்பது ஒருபுறம் இருந்தாலும் இது மக்களின் நம்பிக்கையையும் வரலாற்று தொடர்ச்சியையும் காட்டுகிறது என்பதில் ஐயமில்லை. கான்ஸ்டன்டைன் பேரரசர் காலத்தில் கட்டப்பட்ட அதே இடத்தில் இன்றும் அதே நேரத்தில் நடக்கும் இந்த நிகழ்வு கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் ஒரு பாலம் போன்றது. சலாகுத்தீன் முதல் நவீன இஸ்ரேல் வரை எல்லா ஆட்சியாளர்களும் இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்தே இருந்தனர். புனித நெருப்பு என்பது வெறும் தீச்சுவாலை அல்ல, அது ஒரு ஜனங்களின் நம்பிக்கையின் அடையாளம். இருள் நிறைந்த ஒரு கல்லறையிலிருந்து வெளிப்படும் ஒளி வாழ்க்கையின் இருண்ட தருணங்களிலும் நம்பிக்கையுடன் வாழ மக்களுக்கு கற்றுத்தருகிறது. வரலாற்றாசிரியர்கள் இதை எவ்வாறு விளக்கினாலும் கோடானு கோடி மக்களுக்கு அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் உண்மையான சாட்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு எதிர்காலத்திலும் தொடரும் என்பதில் ஐயமில்லை.